ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஸ்கொயர் அச்சீவர்ஸ். இந்த சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஸ் பவர் என் தீட்டா சைன் பவர் என் தீட்டா ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரூஃப் தட் சம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு காஸ் கியூப் தீட்டா சைன் பவர் 5 தீட்டா இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் 3 தீட்டா சைன் 5 தீட்டா இது எப்படி எழுதுவோம்? x plus 1 by x whole power cube into x minus 1 by x whole power 5 இப்படின்னா இது எழுதணும். இப்போது இந்த x plus 1 by x whole cube அப்படியே இருக்கும். இதுலேருந்து நம்ம வந்து க்யூபை தனியாக வெளில எடுக்கலாம் இல்லையா? x minus 1 by x whole cube into x minus 1 by x whole square இப்படி இது எழுதலாம் இல்லையா? இந்த ஒரு டேர்மை இப்படி நம்ம ரெண்டு டேர்மாக செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஓகேவா? சேமாக வரதுக்காக மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஹோல் பவர் 3 அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஹோல் பவர் 2வும் அப்படியே தான் இருக்கும். இப்போது இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு நம்ம பைனாமியல் தியரம் எழுதுவோம் இல்லையா? அதை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? இது வந்து என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பவர் 6. அடுத்த டேர்ம் 3 தான் இதில் பவர் இல்லையா? ஸோ 3c1 எக்ஸு 6ன்னு எழுதிட்டோம். ஸோ இது வந்து இப்போ 2 ஆகிடும். ஒரு இது கம்மியாகும் இல்லையா? இந்த டேர்ம் டிக்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 4ன்னு ஆகிடும். இது எப்படி எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? 2வையும் இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணி 6ன்னு போட்டோம். அடுத்ததில் வந்து இந்த 3 வந்து 2 ஆகிடும். 2 ஆகிறதுனால 2 2s are 4ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த 3 1 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு மட்டும் வரும். போடுறேன் பாருங்கள், புரியும். மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3c2ன்னு போடுவோமா? 2ன்னு போடுறப்போ இது ஒரு ஸ்டெப் குறையுமா? இந்த எக்ஸு ஒரு ஸ்டெப் குறையுமா? குறையிறப்போ என்ன ஆகும்? எக்ஸு ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸு ஸ்கொயர் ஆகிடும். இந்த டேர்ம் எக்ஸ் பவர் 4 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது 1 நம்ம பார்ப்போம். 1 பார்க்குறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இன்ட்டு மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இது இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் அடுத்த ஸ்டெப்பில் 3c3 அப்படி வரப்போ நமக்கு இந்த ஸ்டெப் 1 ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் 1 ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இது மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸை கேன்சல் பண்ணி 3c1 3c2க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3c1னா 3 தான் வரும். 3c2ங்கிறப்போ 3 × 2 1 × 2 3 தான் இருக்கும். 3c3க்கு 1 வரும். ஓகேவா? இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 3c1க்கு 3. இங்கே வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதுவும் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து நமக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ வெளில மைனஸ் சைன் வரும். கேன்சல் ஆகுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுச்சு. ப்ளஸ் 3c2க்கு 3 இந்த வந்து நமக்கு ஸ்கொயரில் இருக்கிறதுனால இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 4 இருக்கும். இந்த 2 மல்டிபிள் ஆகும் இல்லையா? ஸோ நமக்கு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா இது 4 ஆகிடுமா? இது கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். அடுத்தது 3c3 தான் 1 தான், அதை போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 6 ஆகிடும். ஏன் 6? இந்த 3 வந்து உள்ள மல்டிபிள் ஆகிறதுனால. நமக்கு இங்கே ப்ராக்கெட்டில் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? அதை இங்கே விட்டுட்டோம். இது மாதிரி விட்டோம்னு வச்சுக்கோங்க, சம்ம கடைசியில் ஃபுல்லாக தப்பாயிடும். அவ்வளோதான் ஆயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. இது வந்து மல்டிபிள் டேர்ம் கூடையே எழுதிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இல்லைனா கடைசியில் அப்படி ஒரு டேர்மையே மறந்து போயிடுவீங்க.
minus 3x square plus 3 by x square minus 1 by x power 6. இப்போ இந்த ஒரு டேர்மையும் அடுத்து இந்த ஸ்கொயரில் இருக்கிற டேர்ம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதை x minus 1 by x ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் இதுதான் b ஸ்கொயர் மாதிரி மைனஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு 1 by x ஸ்கொயருங்கிறப்போ இது கேன்சல் ஆகி வெறும் 2ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை வந்து நான் இன்னொரு ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணல, நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது கேன்சல் ஆனதுனால இங்கே வெறும் -2 மட்டும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 8 ஆகுது. இதால் அடுத்த டேர்ம் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் 4, தென் அடுத்தது பண்ணால் 2x பவர் 6. இந்த டேர்மால் 3 பண்ணுங்கள், -3x பவர் 4 -3 மட்டும் வரும். இது கேன்சல் ஆகிறதுனால அடுத்ததில் ப்ளஸ் 6x ஸ்கொயர். அடுத்தது கீழே போட்டுக்கிறேன், இங்கே வெறும் 3 மட்டும் வரும். இதால் ப்ளஸ் 3 by x பவர் 4ன்னு வரும். இதால் 2 மல்டிபிள் பண்ணுறப்போ -6 by x ஸ்கொயர்னு, எக்ஸ் ஸ்கொயர் தானே, எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்து இதால் இதை மல்டிபிள் பண்ணுறப்போ -1 by x பவர் 4 minus 1 by x power 8 plus 2 by x power 6 வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை செப்ரேட் பண்ணி எழுதுவோமா? பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதுவோம். சாரி, செப்ரேட் பண்ண மாட்டோம். எக்ஸ் பவர் 8ன்னு இருக்கிறது இங்கே எக்ஸ் பவர் 8ன்னு இருக்கிறது சேர்த்து எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணிக்கோங்க, பவர் எல்லாமே சேமாக, ஒரு பவர் பவர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கேயும் -3x பவர் 4ன்னு இருக்குது. அதனால் என்ன ஆகும், 8 ப்ளஸ் இங்கே x பவர் 4 இருக்குது, இங்கேயும் ஒரு x பவர் 4 இருக்குது. அப்போது இதான் பிக் நம்பர் சைன். ஸோ மைனஸ் பண்ணி பிக் நம்பர் சைன் போடுறோம், x பவர் 4. அதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க, -2x பவர் 6. அப்புறம் இந்த 3யும் கேன்சல் ஆகுது. +3 -3 இருக்குது, +3 -3 கேன்சல் ஆகுது. அடுத்தது ப்ளஸ் 6x ஸ்கொயரு. அடுத்தது இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள், இந்த டேர்மும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சைன் தான் பிக்காக இருக்குது. ஸோ நமக்கு 2 by x பவர் 4ன்னு வரும். அடுத்தது இந்த 2 டேர்மும் முடிச்சிட்டோமா? இந்த ஒரு டேர்ம் எழுதினோமா? எழுதலை. 6 by x ஸ்கொயரை இங்கே எழுதிட்டோம். -1 by x பவர் 8, இது 2 by x பவர் 6. இந்த டேர்ம்லாம் எழுதிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம், பவரை வச்சு குரூப் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, x பவர் 8 -1 by x பவர் 8 எழுதிட்டோம். அடுத்தது x பவர் 6 எழுதிடலாம், ஏன்னா ஹை பவர்லேருந்து லோ பவருக்கு வருவோம். 2x பவர் 6, இங்கேயும் 2 by x பவர் 6. -2 இருக்கிறதுனால -2 வெளில எடுத்துட்டேன். x பவர் 6 -1 by x பவர் 6. 2க்கு 6க்கு முன்னாடி 4, இங்கே 4லேயும் -2 தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே எழுதிக்கிறேன். -2 வெளில எடுத்துக்கிட்டோம், x பவர் 4 -1 by x பவர் 4. அடுத்து என்ன, வெறும் 2 பார்க்குறப்போ 6 +6 தானே இருக்குது, இங்கே +6 வெளில எடுத்துக்கிட்டேன். x ஸ்கொயர், இங்கே -6 by x ஸ்கொயர் இருக்குது. ஸோ -1 by x ஸ்கொயர். இதை மாதிரி எழுதிட்டோம். அடுத்தது இது என்ன பண்ணுவோம், என்ன டேர்மில் இருக்குது நமக்கு, x பவர் n -1 by x பவர் n ஈக்குவல் டு 2i sin n தீட்டா. இது ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, இது பவர்னு நினச்சிக்காதீங்க, சாரி கன்ஃபியூஷன் ஆகிரும். நான் அடிச்சுட்டே எழுதிடுறேன், n தீட்டா. இது மாதிரி எழுதுவோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் தானே இதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். 2i sin, இங்கே n இருக்கிற இடத்துல 8 இருக்குது. ஸோ 8 தீட்டா -2, உள்ள ஒரு 2i போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, தான் குழப்பாமல் இருக்கும். தீட்டா -2 2i
sin 4 theta plus 6 2i sin 2 theta. இதை மாதிரி இப்போ எழுதிட்டோமா? இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2i காமனாக வெளில எடுப்போம். 2i காமனாக வெளில எடுத்துட்டு sin 8 theta minus 2 sin 6 theta minus 2 sin 4 theta plus 6 sin 2 theta. இதை மாதிரி எழுதிட்டோம். இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும்? இந்த சைடு நமக்கு என்ன இருந்துச்சு கொஷினில்? 2 power 7 cos cube theta sin power 5 theta இருந்துச்சா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். cos cube thetaவை எப்படி எழுதுவோம்? 2 cos theta whole cubeன்னு எழுதுவோமா? இது எப்படி எழுதுவோம்? sin power 5 thetaவை 2i sin theta whole power 5ன்னு எழுதுவோமா? இங்கே இருக்கிற டேர்ம்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 2i sin 8 theta minus 2 sin 6 theta minus 2 sin 4 theta plus 6 sin 2 theta இப்படி எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா 2 power 3 ஆகிடுமா? cos theta cos cube theta. இந்த 2i power 5 நமக்கு i தான் கிடைக்கும். 2 power 5 நம்ம வெளில எடுத்து எழுதிடும். இதையும் 2 power 5 எடுத்து வெளில எழுதிப்போம். sin 5 தீட்டான்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு 2i. இந்த டேர்ம் அப்படியே தான் எடுத்து எழுத போகிறோம் இங்கேயும். மைனஸ் 2 sin 6 theta மைனஸ் 2 sin 4 theta ப்ளஸ் 6 sin 2 theta. இப்போ இது என்ன ஆகும்? 2 power 8 ஆகிடும். இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். i அப்படியே இருக்கும். cos cube theta sin 5 power 5 theta equal to இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறோம் ஆஸ் யூஷுவல். ஒரு 4 ஸ்டெப்புக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதை நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இதை அப்படியே எழுதிக்க வேண்டிதான். sin 2 theta. இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 power 8ஐயும் ஐயையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறீங்க. இங்கே வந்து cos cube theta sin power 5 theta மட்டும் இருக்க போது 2i divided by 2 power 8 iன்னு எழுத போகிறீங்க. எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதுங்க. கொஞ்சம் அழுப்பு பார்க்காம ப்ராப்பராக எழுதினா தான் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக எழுதுங்க. இப்போ இதுவும் கேன்சல் ஆகுறப்போ என்ன ஆகும்? இங்கே 1 ஆகிடும், இங்கே 2 power 7 ஆகிடும். i தான் கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு. இங்கேயும் இந்த டேர்ம் அப்படியே தான் வரப்போகுது. 2 sin 6 theta minus 2 sin 4 theta plus 6 sin 2 theta. இந்த மாதிரி சம்லாம் போடுறப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆன்சர் கடைசியில் வரப்போ ஹாப்பியாக இருக்கும். 2 power 7 டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம இந்த பக்கம் நியூமரேட்டரில் கொண்டு போயிடுறோம். cos 3 theta sin power 5 theta equal to இங்கே இது அப்படியே வந்துடும். அவ்வளோதான், நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. 2 sin 4 theta plus 6 sin 2 theta. Hence proved. கொஷினில் இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ப்ரூவ்டு சம் வந்தால் கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு ஆன்சர் கரெக்டுன்னு தெரியும். வந்துச்சு ஆன்சர் பாருங்க. இது கொஷினில் இருக்க மாதிரி ஆன்சரை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். இது மாதிரி ட்ரிபிக்கல் சம் போடுறேன். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.